good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. இது ஒரு 3 படங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட். அப்போ Lucifer, because of the success of Lucifer, we created this film. This film has ஒரு சொன்ன மாதிரி this is something very very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்ட் வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise. ஒரு franchise-ஓட you cannot call it as a sequel. So Prithvi and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something ஒரு புது கிரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால this is something very different for us. And anyway, இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. It's showing on the booking, not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Prithvi. He has done a great job on this film. Not only Prithvi and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இது சக்ஸஸ் ஆகிதான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். Because this is a beautiful industry, பெரிய fraternity, thousands of people are working. ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. Thank you, sir. சார் ஒரு சின்ன கேள்வி சார். 40 வருஷத்தில் 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாதத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது 40 வருஷம் 40 வருஷம் தாண்டி 47 வருஷம் 47 வருஷத்துக்கு தான் சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்தில் அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்குலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம். 400 படம் அது ஒரு பிளெஸிங் தான், கடவுளுடைய பிளெஸிங் மாதிரி நினச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடச்சது, நல்ல ஆக்டர்ஸ் கிடச்சது, நல்ல ஆடியன்ஸ் கிடச்சது. தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வருஷம் அவ்வளோதானே சார்? அவ்வளோதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? எஸ் சார், நேற்று பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க சார்? 400 படம் சொன்னீங்களா? அட்லீஸ்ட் ஒரு படத்துலையாவது நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு. சாரி சார், நான் நேரம் கடந்து போகிறத பற்றி பேசுகிறேன். இப்போ நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுகிறாங்க, நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். நேரம் கடந்து போகிற டைம் ட்ராவல் பற்றி நான் பேசுகிறேன் சார். இவங்க டைமை ட்ராவல் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லுங்க சார். டைம் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன், அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார், நைஸ். எனக்கு இந்த ட்ரெய்லர்லயே வந்து அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். முதல்ல இங்கே வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட், அதனால தான் இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வராதிங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமாம், நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினச்சேன், என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் வந்து தான் எல்லாம் ஆங்கரிங் பண்ணுறாங்க. அப்போ தான் பக்கத்தில் பார்க்கும்போது தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்கள் என்ன ஒரு பிரதீப் பண்ணலாம் பார்த்துங்க சார். ஏன்னா அவன் வந்து பெரிய ஸ்டார் இல்லை. ஸோ பட்
என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைமில் ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்றைக்கி மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை. வி வர் ஸ்டில் ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இப்போ இந்த 6 இயர்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுகிறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ பை த டைம் we started Empuran, we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்காக ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக சைமல்டேனியஸாக ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது we already had a plan. ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே my dubbing director Bala was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I called Bala and told him, இந்த வாட்டி I'm going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு the whole team. ஸோ நான் வந்து கான்ஃபிடன்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிற ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் எம்புரான் வந்து தமிழ்லேயே பாருங்க. ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கேன் தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணுறதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெருமாள். ஸோ இந்த படம் நாளைக்கு வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம். நிறைய doors for aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபிலிம், and I hope you will like what you see. Thank you once again. சார் ஒரு சின்ன கேள்வி சார். கேளுங்க சார். நான் படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ் பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேதி தேட்டர்லேயே பார்த்துருக்கேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ்ஸு, லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது ஒரு கோட் போட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக போட்டு முடிஞ்சிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலும் இந்த படமாக இருந்தாலும் ஃபுல்லாக கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமாம் மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஓகே சார், புரிஞ்சவர் ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சாரு. தேங்க்யூ சார். இந்த டாட்டா காட்டுற ஆளுங்க தான் புரியவே மாட்டேங்குது சார். இன்னொரு இருக்கு சார், ஒரு பேன் இண்டியன் மூவி. இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்திருக்கீங்க. ஓப்பனிங்கில் ஒரு ஓப்பனிங் சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுத்திருக்கீங்க சார். நான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். என்ன இந்த படத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் சொல்லுங்கள். இருக்கிற விஷயத்தை எப்போ சொன்னால் அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்லை சார், நான் அந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம். ஓகே, அது சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க. தேங்க்யூ சார். கண்டிப்பாக தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்கிறேன் சார். இதில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த படத்துடைய ரைட்டர் நம்ம முரளி கோபி சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறோம். அவரு இன்னைக்கு அவர் இங்கே இல்லை, இருந்தாலும் அவர் லூசிஃபர் படத்தில் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணியிருப்பேன். அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டீஃபன் சாரை வந்து அந்த ட்ரக்ஸ் விஷயத்தில் அமைதியாக இருப்பார், பொறுத்து போவார். அடுத்து அந்த அரசியல் விஷயத்தில் அமைதியாக இருப்பார், பொறுத்து போவார். ஆனால் ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணுற விஷயத்தில் அந்த ரிவென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரைட்டிங் பவர்ஃபுல்லாக இருந்தது சார். நான் அடுத்து வந்து லூசிஃபர் எப்போ வருவாங்க, ஸ்டீஃபன் எப்போ வருவாங்கன்னு கேட்குறேன். ரியல் லைஃப்லேயே ஒரு ஸ்டீஃபன் எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூபுல்லான ரைட்டிங். ஸோ தேங்க்யூ முரளி கோபி அவர்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளோ, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி
சார் அதுக்கு கோகுலம் கோபாலன் சார் லைக்கா இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்ததுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் above ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலேயும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹேவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் தி 27th of March. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.